காவேரியோட குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. காவேரி வந்து குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வயித்தை பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல விஜய் போயிட்டு, காவேரி இப்ப எதுக்காக அழுகிற? நான் தான் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மேடம் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டேன்ல. இல்லைங்க, என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அழுதுட்டே இருக்கும்போது விஜய் இருந்துகிட்டு, காவேரி நீ இந்த மாதிரி டைம்ல ரொம்பவே அமைதியா இருக்கணும், அதுவும் இல்லாம டென்ஷன் ஆகாம இருக்கணும். பாரு, இப்போ நீ அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருப்ப. இதனாலதான் குழந்தைக்கு பாதிக்கும், அதை நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. நான் இருக்கேன் காவேரி உன் கூட, நீ எதுக்காகவும் பயப்படாத. விஜய் வந்து காவேரி கண்ணை தொடச்சு விடுறாங்க. காவேரி நீ அழாத, என் தோள் மேல சாஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல காவேரி வந்துட்டு, ஏங்க டாக்டர் வந்து என்ன சொன்னாங்களோ அது என்கிட்ட உண்மை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் வந்துட்டு, சரி இதுக்கு மேலேயும் மறைக்க வேண்டாம், நம்ம என்ன சொன்னாங்களோ அதுவே சொல்லிடலாம் அப்படின்ட்டு, காவேரி நான் சொல்லுவேன் ஆனா நீ பயப்படக்கூடாது சரியா? இந்த மாதிரி டைம்ல அம்மா வந்தா குழந்தைய பாதிக்காது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி டைம்ல காய்ச்சல் வந்தா மட்டும்தான் குழந்தைய பாதிக்கும்னு சொல்லி சொன்னாங்க. உனக்கு தான் காய்ச்சல் இல்லைல்ல, நீ எதுக்காக பயப்படுற? இங்க பாரு காவேரி, நீ தைரியமா இரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நீ ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிட்டு ஃபீவர் வராம மட்டும் நீ பாத்துக்கோ, மத்தபடி வேறலாம் ஒண்ணும் இல்ல. நீ தைரியமா இருந்து இன்னும் 2 நாள் தான் உனக்கு அம்மா சரியா போயிடும் சரியா? சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜய் இருந்துகிட்டு, காவேரி நீ இன்னும் சாப்பிடல, வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. காவேரி இருந்துகிட்டு, இப்ப வேண்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேங்க ப்ளீஸ். ஏன் காவேரி நீ இப்படி பண்ற? அப்புறம் நான் சொன்னேன்னா நீ கேட்கவே மாட்டேங்கிற. ஒழுங்கா சாப்பிடு, நேரத்துக்கு சாப்பிடணும்னு மேடம் சொன்னாங்கன்னு சொல்றேன், அப்புறம் இப்ப வேண்டான்னு சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியல காவேரி. சரிங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. விஜயும் காவேரியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு விஜய் இருந்துகிட்டு, காவேரி நீங்க உள்ளவே இரு, நான் கொஞ்ச நேரம் வெளியில நின்றுட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இங்க இருந்து வெளியில போறாங்க. அந்த டைம்ல விஜய் வந்துட்டு, காவேரிக்கு எப்பதான் சரியாகுமோ தெரியல, சே எதுக்குதான் காவேரிக்கு கஷ்டத்து மேல கஷ்டம் இப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவளுக்கு அம்மா சரியா போனாதான் எனக்கும் என் மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது சாந்தி இருந்துகிட்டு, டேய் குமரா நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரேன், நீங்க எல்லாரும் படுத்து தூங்குங்க, நான் அதுக்கப்புறம் வந்து கதவெல்லாம் தாள் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. சாந்தி வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் விஜய் நிக்கிறத பார்த்துட்டு சாந்தி இருந்துகிட்டு, அம்மா இங்க நிக்கிறது யாரா இருக்கும், எதுக்காக இங்க நிக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சாரதா சாரதா கொஞ்சம் வெளியில வா, இங்க ஏதோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கு. விஜய் வந்து நம்மளேதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ போச்சு நம்ம மாட்டினமா, நம்ம எதுக்கு தேவையில்லாம இப்ப வெளியில வந்தோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போயிட்டு, காவேரி உங்க அத்தை வேற என்னை பார்த்துட்டாங்க, உங்க அம்மா வேற இப்ப கூப்பிட்டுருக்காங்க, யாரோ உள்ள போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப 2 பேருமே உள்ள வர போறாங்க காவேரி, நான் என்ன பண்றதுனே தெரியலையே. இதுக்கு தாங்க நான் அப்பவே சொன்னேன் வெளியில போவாதீங்கன்னு சொல்லிட்டு. நீங்க என்ன சொன்னீங்க? நைட் ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்கிடுவாங்க, யாரும் வெளியில வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே இங்க இருந்து வெளியில போனீங்க. இப்ப பாத்தீங்களா தேவையில்லாம பிரச்சனை தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, நான் இங்க நின்ன அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க, நான் வேற எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன், உங்க அம்மா எப்படியும் உள்ள தேட வருவாங்கல்ல, அப்போ நான் அப்படியே வெளியில ஓடிடுறேன், நீ இங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சாரதா வந்து வேகமா உள்ள வந்துட்டு, காவேரி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆமா யாரோ ஒரு ஆள் உள்ள போன மாதிரி இருந்துச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல விஜய் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சாரதா வந்து உள்ள நின்னுட்டு எல்லா பக்கமும் பார்த்துட்டு, ஆமா மதினி என்னங்க மதினி, நீங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க, ஆனா யாருமே உள்ள இல்ல. சாந்தி இருந்துகிட்டு, நீ எதுக்கும் அந்த ரூம் போய் செக் பண்ணி பாரு, அதுக்குள்ளதான் போய் ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சாரதா இதை கேட்டுட்டு கதவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. காவேரி வந்துட்டு, அம்மா அம்மா இங்க யாரும் இல்லம்மா, சொன்னா கேளுங்கம்மா, அத்தை பார்த்தது வேற யாரோ இருக்கும், அதுக்காக நீ அவங்க சொல்றாங்கிறதுக்காக என் மேல சந்தேகப்பட்டு நீங்க வந்து செக் பண்ணுவியா? அந்த டைம்ல கங்கா போயிட்டு குமரன் கிட்ட, ஏங்க அத்தை வேற வெளியில நின்னு கத்துனாங்க, என்னன்னு தெரியல, நம்ம போயிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கங்காவும் அங்க இருந்து வெளியில வராங்க. குமரன் வந்து வெளியில வந்து பார்த்ததுக்கு அப்புறம், என்ன கங்கா எங்க அம்மா ஏதோ கத்துன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன், ஆனா இங்க ஆளவே காணோம், என்னாச்சுன்னு தெரியலையே, எங்க போனாங்கன்னு தெரியலையே. சரி வாங்க எதுக்கும் காவேரி வீட்டுல இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அங்க செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் குமரனும் அங்க போறாங்க. குமரன் இருந்துகிட்டு, கங்கா நீ திருப்பியும் வந்த அப்படின்னா எங்க அம்மா ஏதாவது பேசுவாங்க, நீ வந்து இங்கவே நில்லு, நான் போயிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அங்க இருந்து உள்ள போறாங்க. என்னம்மா தேவையில்லாம ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், நான் என்னடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன்? டேய் குமரா, நான் வந்து அந்த ஜன்னல் கிட்ட ஒரு ஆள் நிக்கிறது பார்த்தேன்டா. நான் வந்து சாரதான்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அங்க நிக்கிற ஆளே காணோம்டா, எங்க போனாங்கன்னு தெரியலடா. சரி அதுதான் சாரதாவை கூட்டிட்டு வந்தேன்னா உள்ள வந்து செக் பண்ணி பார்த்தா இங்கேயும் யாரும் இல்லடா. அந்த டைம்ல காவேரி வந்துட்டு, அத்தை நீங்க யாரையும் பார்த்திருக்க மாட்டாங்க, பேய் நின்றுக்குமா இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்க வந்து ஆள் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்ப பாருங்க அந்த இடத்துலயும் ஆளை காணோம். சாந்தி இருந்துகிட்டு, என்னது பேயா, அப்ப நான் பார்த்தது பேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது குமரன் இருந்துகிட்டு, ஏம்மா இப்படி பயப்படுற, பேய்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா இது உங்க கற்பனையா இருக்கும், நீங்க ஏதாச்சுமா நினைச்சிட்டு வெளியில வந்திருப்பீங்க, அப்புறம் அங்க ஒரு ஆள் நிக்கிற மாதிரி பார்த்துருந்துருப்பீங்க, அதனால நீங்க வந்து சாரதாத்தையை கூப்பிட்டு நீங்க வந்து சொல்லியிருக்கிறீங்க, அதனாலதான், வேறலாம் ஒண்ணும் இல்லம்மா, வாங்க போலாம். சாரதாவும் சாந்தி எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. காவேரி வந்து கதவை சாத்திட்டு, அப்பாடா எப்படியோ அம்மா வந்து கண்டுபிடிக்கலையே, இல்லைன்னா கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா நம்மளை ஒரு வழி ஆக்கி இருந்திருப்பாங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இவரை வந்து வர வேண்டாம்னு சொல்லிட்டு. இப்ப பாரு தேவையில்லாம பிரச்சனை தான் மறைஞ்சு மறைஞ்சு இருக்கிறதா இருக்கு, அதுவும் இல்லாம நம்ம மனசுக்கு பயமாவும் இருக்கு. சரி நம்ம விஜய்க்கு கால் பண்ணி வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க. ஏங்க எங்க அம்மா எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கங்க, நீங்க வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்ல காவேரி, நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன், சரி தாத்தாவும் காலையிலேயே ஃபோன் பண்ணாங்கல்ல, அதனால தாத்தாவையும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன், நான் நாளைக்கு வந்துடுறேன், நீ கம்முன்னு படுத்து தூங்கு. ஏங்க இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, அதுதான் தாத்தாவே காலையில சொன்னாங்கல்ல, போலீஸ் வந்து என்னை தேடுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாம் வந்து பார்த்தாங்கல்ல, அப்புறம் திருப்பி நீங்க அங்கேயே போயிருக்கிறீங்க, நீங்க போலீஸ் கண்ணில் மாட்டாம விட மாட்டீங்க போல. இல்ல காவேரி, நான் வந்து பத்திரமா வீடு போய் சேர்ந்துடுறேன், அங்க போனதுக்கு அப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் சரியா, நீ கம்முன்னு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜய் வந்து தாத்தா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம், ஏன்பா விஜய் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிற, கம்முன்னு நம்மளே வக்கீல பார்த்து பேசலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. தாத்தா என் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை, நான் இப்ப எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உண்மை என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியாது, அதனாலதான் நான் இப்ப தலைமறைவா இருக்கிறேன். அந்த வக்கீலுக்கே போன் அடிச்சு கேளுங்க தாத்தா, இதுக்கு மேல நம்ம இப்படி இருக்கிறது நல்லதுக்கு இல்ல, நம்மளே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உண்மை என்னங்கிறது சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாங்க. தாத்தா வந்து வக்கீலுக்கு போன் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. வக்கீல் இருந்துகிட்டு, இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம், அது வரைக்கும் தலைமறைவாவே இருக்க சொல்லுங்க. பாட்டி இருந்துகிட்டு, இந்த ராகினி எங்க போனானே தெரியலையே, அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா போலையாட்டு இருக்குது, அவளுக்கு இந்த நியூஸ் எல்லாமே தெரியும், அவளை பிடிச்சா கூட உண்மை என்னங்கிறது நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் பாட்டி நானும் வந்து தேடிட்டு தான் இருக்கேன், அந்த ராகினி இல்ல வெண்ணிலா அவங்க மாமா நம்ம கண்ணில் சிக்கினா கூட எப்படியாவது உண்மை வாங்கிடலாம்னு நினைச்சிட்டு நானும் தேடிட்டு தான் இருக்கேன், ஆனா யாருமே என் கண்ணில் சிக்கவே மாட்டேங்கிறாங்களே. விஜய் வந்து வெண்ணிலா அவங்க மாமாவை தேடி கண்டுபிடிச்சு உண்மையெல்லாம் எடுக்க போறாங்களா என்னங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.